சென்னை ஓஎம்ஆர் மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோகன் பைக் ஷோரூம் தாங்க வந்திருக்கோம். ஆனால் 30,000 40,000 மினிமம் டவுன் பேமெண்ட் கட்டினா தான் பைக் நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய ஷாப்பில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஷாப்பில் டவுன் பேமெண்ட் எவ்வளோ? இப்போ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் ஜஸ்ட் ஒரு 1000 rupees கட்டினா போதும். ரொம்ப தேவையே இல்லை. நம்மக்கிட்ட வந்து ஒரு 60+ வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு 1000 ரூபாய் கட்டினா போதும். இம்மீடியேட்டாக நம்ம வந்து லோன் பண்ணி வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருவோம். ஆர்என் எந்த வண்டியாக இருந்தாலும் 1000 ரூபாய். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த வண்டி வந்து 20 மாடலு. ஓகேண்ணா. இதுக்கு வந்து லோன் எலிஜிபிள் வந்து ஒரு 90,000 கிடைக்குதா, 1000 ரூபா கட்டினா இஎம்ஐ போட்டு கொடுத்துரும். ஒரு 1,10,000 கிடைக்குதா, 1000 ரூபா கட்டினா இஎம்ஐ போட்டு கொடுத்துரும். ஸோ இஎம்ஐ எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் ஜஸ்ட்டு வந்து வெறும் 1000 rupees டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், அவ்வளோதான். இன்னும் சேலரி ஸ்லிப்லாம் இருந்ததுன்னா நாங்கள் எங்கள் கையிலேருந்து ஒரு 5,000 10,000 நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். ஓகே. சேலரி ஸ்லிப் இல்லை அப்படின்னா வெறும் ஜஸ்ட் ஒரு 1000. என்ன ஸ்மைல் பண்ணுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை, அதுதான். அது எப்படி பாசிபிள் ஆகுது? ஏன்னா இது 30,000 நேரில் போகும்போது பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் டவுன் பேமெண்ட்டாக மாறிடுது. அதிகமாக தான் ஆகும். இது வந்து சென்னையில் யாருமே இது வரி பண்ணல. அதனால தான் ஸ்மைல் பண்ணிட்டீங்க. இல்லை பிரதர், அப்படி இல்லை. பேங்க் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தருது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகேண்ணா. பேங்க் வந்து என்ன பார்க்குதுன்னா ஒரு வண்டிக்கு வேல்யூ இருக்கான்னு பார்க்குது. நம்ம எடுக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கிற வண்டி தான் பார்த்து எடுப்பேன். இப்போ நான் 2021 அபோவ் தான் என்கிட்ட வண்டிங்க. ஓகே. ஸோ அந்த வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும். நான் கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து பேசி கம்மி பண்ணி எடுக்கிறேன். ஸோ நம்ம ஏன்டா இதை கம்மி பண்ணி நம்மளால் எடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியாமல் இருப்பாங்க. சில பேர் லோன் வாங்கிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி. நம்மக்கிட்ட கிடையாது, நியூ வெஹிக்கிளில் சொல்கிறேன். ஒரு 2.5 லட்ச ரூபா கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு 15 இஎம்ஐ கட்டிடுவாங்க, பேலன்ஸ் கட்ட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் கால் பண்ணி வர சொல்லி ஃப்ரீ க்ளோஸ்மெண்ட் நம்மளே பண்ணி என்ஓசி நம்ம வாங்கிடுறோம். கஸ்டமர்ஸ்க்கு என்ன பேலன்ஸ் அமௌண்ட்டோ அதை கொடுத்துட்டு வண்டி எடுக்கிறதுனால நமக்கு வண்டி கொஞ்சம் சீப்பாக வருது. நம்ம இந்த சீசிங் வண்டியோ இல்லை ஏட்லேருந்து எடுக்கிறது அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் கிடையாது. டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட எடுக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறது, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸு நம்ம கம்மியாக பார்த்து எடுக்கிறதுனால இது பண்ணி. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் யாருன்னா வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் எதனா வெஹிக்கிள்ஸ் இருந்ததுன்னா, சப்போஸ் இல்லை எக்ஸ்சேஞ்ச் எதனா மாற்றணுன்னு இருக்கீங்க, இல்லை வேறு எதனா புது வண்டி போகணுன்ற ஐடியாவில் இருந்தீங்க, பேங்க் லோனில் இருக்குன்னா இமீடியட்டாக வண்டி கொண்டு வாங்க. இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இமீடியட் பர்ச்சேஸ்டு வித்தின் ஒரு 5-10 மினிட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். இமீடியட்டாக லோன் க்ளோஸ் பண்ணுவோம். ஒன்று ஆன்லைனில் பண்ணுறோம், இல்லை ஆஃப்லைனில் பண்ணிவிடுவோம். எப்போனாலும் வாங்க. மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருப்போம். இமீடியட்டாக நான் பண்ணித்தரேன். உங்கள் கிட்ட இருக்க வண்டியை எடுத்துகிட்டு வாங்க. ஸ்பாட் பேமெண்ட்டு. சில பேர் இஎம்ஐயே இருக்காது, அப்போ வரத்த இல்லைன்னு கேட்டேன். இஎம்ஐலையா ஃபுல் கேஷ் வண்டியா எடுத்துகிட்டு வாங்க, இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதேமாரி உங்கள்கிட்ட நான் வண்டி வாங்கினேன்னா இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. இமீடியட்டாக 3 daysல நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். என்ன தான் ஹையஸ்ட்டாக காசு கொடுத்து நான் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட வண்டியை விற்க மாட்டோம். கம்பல்சரி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வண்டி விற்கிறது. உங்கள்கிட்ட எந்த வண்டி தானே எடுத்துருவாங்க, பெரிய வண்டி தான் எடுத்துகிட்டு வரணும்.